சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பேரும் தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில எந்திரிக்கிறாங்க. ராஜாங்க வந்து சேதுவை கூப்பிடுறாரு. ஐயா சேது, இந்த மாதிரி என்னைய ஆண்டிப்பட்டி மெடிக்கல் காலேஜில் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க. நான் இன்னைக்கு போகிறேன், நீயும் என் கூட வாயா அப்படின்னு சொன்னதும், சரிங்கப்பா நான் இந்த கிளம்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது போய் குளிச்சு விழிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வர்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரி வந்துட்டு, சேது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சேது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருது. தமிழ் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாங்க. என்னத்த சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, உன் பொண்டாட்டி பண்ண வேலையை நீயே பாரு. அவ காலேஜுக்கு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு சேது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லுது. இந்த வீடியோவை காட்டுது சாவித்திரி. அதில் பார்த்தா இந்த சாவித்திரி அனுப்பி வச்ச அந்த வேலைக்கார பொம்பளை வந்துட்டு ஒருத்தர் கூட பேசுது. அதில் வந்துட்டு தமிழ்ச்செல்வி சக்தி வேலை லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அதில் ஒரு பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சாவித்திரி வந்து காட்டுது. இதை பார்த்துட்டு சேது முகம் மாறுது. இதை பார்த்ததுமே சேது முகம் மாறினதுமே அப்படியே சாவித்திரி மனசில் அப்படியே பட்டாம்பூச்சியாக பறக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது சொல்கிறாரு, அத்தை நான் ஒரு வீடியோ காட்டுறேன், நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ஒரு வீடியோவை காட்டுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சக்தி வந்து பேசுகிறாரு, தமிழ்ச்செல்வி என்னோட தங்கச்சி மாதிரி, அந்த பொண்ணு என்னைய இப்போ அண்ணன்னு தான் கூப்பிடுது, அதனால நானும் முழு மனசா அது என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து சேது வந்து மீட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த வீடியோ வந்து சாவித்திரி கிட்ட காட்டினதும் சாவித்திரிக்கு வந்து செருப்பால் அடித்த மாதிரி ஆகிருது. அத்தை இனிமே தமிழ்ச்செல்வியை பற்றி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு ஃபோனை தூக்கிட்டு இந்த பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் நடக்கிறது வேற. நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். வீடியோ பார்த்தீங்கல்ல, புரிஞ்சிச்சுல. இனிமே தமிழ்ச்செல்வியை பற்றி இல்லாததும் பொழாததுமா சொல்லணும்னு நினச்சிங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு கிளம்பிட்டுங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது இங்கே நம்ம கண்மணியும் ஆறுமுகமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு சேது பார்த்துறாரு. கண்மணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போய் கத்துறாரு. அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அழுகுது. என்ன கண்மணி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ணே நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் வேகமாக ஆறுமுகத்தை போட்டு அடிச்சுறாரு. ஐயா ஐயா என்னை விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அழுகிறாரு. என்னடா கொஞ்சம் இடம் கொடுத்தா மடத்தை பிடிக்க பார்க்குறீங்களாடா? என் தங்கச்சியை போய் எப்படா அவனுக்கு இப்படிலாம் பண்ண மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது அடிக்கிறாரே. அண்டே போதுனே நிறுத்துனே, நான் தானே அவரை வந்து காதலிச்சேன், நான் தான் என் விருப்பத்தை சொன்னேன், அவரு மாட்டேன்னு தான் சொன்னாரு, நான் என்னோட கட்டாயத்தினால தான் அவரு என்னை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் இதை கேட்டுட்டு அப்படியே சேது அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. என்ன சொல்கிற கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் இந்த விஷயம் நேற்று நம்ம தமிழ்ச்செல்வி அன்னைக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அப்படியா, அவ எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து அதிர்ச்சியாகி பார்க்குறாரு. கண்மணி சொல்கிறாங்க, அண்ணே இவர் இல்லை அப்படின்னா நான் செத்துருவனே, இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுல எனக்கு அர்த்தமே இல்லைனே, நான் கல்யாணம் பண்ணால் இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா நான் செத்துருவனே, அப்பா கிட்ட சொல்ல எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுகிறாங்க. சேது வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஆறுமுகத்தை முறைச்சு பார்த்துட்டு கிளம்பி போகிறாரு. அப்புறம் ராஜாங்க வந்துட்டு, சேது வாயா சேது அப்படின்னு கூப்பிடவும் சேது வந்துட்டு ராஜாங்கத்தோட காரில் போயிடுறாரு காலேஜுக்கு. ராஜாங்கமும் சேதுவும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் ஈஸ்வரி சொல்லுது, மாமா அன்னைக்கு சொன்னன்ல மாமா கண்மணிய பொண்ணு பார்க்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு வர்றாங்களா அப்படின்னு சொன்னதும் ராஜாங்க கேட்குறாரு, என்னம்மா இப்போ வர்றாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மாமா அவங்க இப்போவே வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி சொல்லவும், சரி ஈஸ்வரி நீ வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு சேதுவுக்கு அதிர்ச்சி ஆகிருது. வேகமா சேது வந்து கண்மணியை பார்க்க போறாரு. என்ன கண்மணி, ஒழுங்கா அப்பா சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு
நல்லபடியா வாழ்றதுக்கு பாரு. அவன் எவ்வளோ கேடி பையன்னு தெரியுமா? அவனை போய் காதலிக்கிறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவன் சாதாரண டிரைவரு. அப்படிப்பட்ட ஆளை போய் நீ கல்யாணம் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு கண்மணி கிட்ட கேக்குறாரு. அண்ணே என்னன்னே சொல்ற? நீயே இப்படி சொன்னா நான் என்னன்னே பண்றது? நீ மட்டும் அண்ணியை எப்படி நீ கல்யாணம் பண்ண? தமிழ்ச்செல்வி ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு தானே, அவங்கள நீ கல்யாணம் பண்ணல. அது மாதிரி தானே நானும். எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தானே கல்யாணம் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா நான் செத்துருவனே. அப்பா இப்போ யாரையோ என்னை வந்து பொண்ணு பார்க்க வரதா சொன்னாரு. அவங்க கூடலாம் எனக்கு கல்யாணம் நடக்காதுனே. கல்யாணம் நடந்தா ஆறுமுகத்து கூட தான். இல்லை அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் சேதுவுக்கு கோவம் வந்துடுது. கண்மணி சொல்றத கேளு, ஒழுங்கா அப்பா சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கிருந்து கிளம்பி போறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த சம்மந்தம் பண்றவங்களாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரியே ராஜாங்கத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் வந்துடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேது வந்துட்டு கண்மணியை பார்க்குறாரு. கண்மணியை வந்து அழைச்சிட்டு வர்றாங்க ரெடி பண்ணி. மாப்பிள்ளை நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. என்னடி சம்மந்தம் அமைஞ்சிரும் போல, எப்படியோ இந்த ஈஸ்வரி வந்து இந்த கண்மணி கல்யாணத்தை வச்சு நிறைய சம்பாதிச்சிருவா போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் கண்மணியை கூட்டிட்டு வர்றாங்க. ஆறுமுகம் வந்து கண்மணியை பார்க்குறாரு. கண்மணி ஆறுமுகத்தை பார்க்குறாங்க. கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாரு ஆறுமுகம். இங்கிட்டு கண்மணிக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு ஒழுங்கா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை வெளியே போக சொல்லிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. என் பொண்ணுக்கு குறை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க கேட்குறாரு. அது தெரிஞ்சுதான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு குறையெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அன்பான பொண்ணாவும் அழகான பொண்ணாவும் இருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் உங்கள் பொண்ணை இப்போது நாங்கள் கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லதும் ரொம்ப பிடிச்சி போச்சு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ராஜவங்க வந்து ரெண்டு பேருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம நிச்சயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் ஈஸ்வரியும் பின்னாடியே போய் அவங்கக்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கு. நான் சொன்ன மாதிரியே ராஜாங்கம் அவர் மகளை கொடுக்க ஒத்துக்கிட்டாரா? எப்படியோ போங்க, நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுது. ஆமாம்மா நீ பண்ண நல்ல விஷயம்தாம்மா. இப்படி எனக்கு பணமழை கொட்டுன்னு கொட்ட போதுமா. நான் சொன்ன கமிஷனை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுது. கண்டிப்பாமா உனக்கு என்ன தேவையோ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தமிழ் கேட்டுறாங்க. ஓஹோ கண்மணி கல்யாணத்தை வச்சு இவங்க காசு சம்பாதிக்க பார்க்குறாங்களா? அதுவும் ஈஸ்வரி சொல்லுது கொஞ்ச நாள் இந்த கண்மணி கூட இருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க பையனை வேறு ஒரு நல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இதையும் தமிழ் கேட்டுறாங்க. தமிழுக்கு இதை கேட்டதுமே கோவம் வந்துடுது. அப்படியே அமைதியாக இருக்காங்க. அப்புறம் தமிழ் வந்துட்டு சேதுவை கூப்பிடுறாங்க. ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் என்ன சொல்லு அப்படின்னு சேது சொல்கிறாரு. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழ் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் கண்மணியும் ஆறுமுகத்தை விரும்புகிறதா என்கிட்ட சொன்னா. நானும் நல்லா சத்தம் போட்டு விட்டு வந்துட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தா அவள் என்கிட்டே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அப்புறம் தமிழ் சொன்னதை கேட்டதுமே சேது வந்துட்டு மனசு மாறுறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஈஸ்வரியத்தை ஏதோ தப்பாக பண்ணுறாங்கங்க. கண்மணி கல்யாணத்தை வச்சு அவங்க ஏதோ கமிஷன் பேசியிருக்காங்க. அவங்க பேசுனதை நான் காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தமிழ் வந்து சேதுக்கிட்ட சொல்லவும் சரிங்க இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சரி தமிழே நாளைக்கு ஆறுமுகத்துக்கும் கண்மணிக்கும் நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். வீட்டில் சொன்னால் அது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட வந்து சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னங்க சொல்கிறீங்க? இந்த விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு.